நம்ம இப்போ என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா லைக் லோக்கல் ஸ்டோரேஜ் ஒரு விஷயம். ஓகே, ஹலோ, நான் பேசுறது கேட்குதா? இல்லை லோவாக கேட்குதுண்ணா. இப்போ ஓகே பெட்டர். ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, ஸோ நம்ம சிஸ்டமில் வந்து இப்போ ஒரு பேஜ் இருக்குது. இந்த பேஜில் ஒரு டேட்டா கொடுக்குறோம்னா அது இன்னொரு பேஜில் வந்து வாங்குறோம். ஓகேவா? இதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த லோக்கல் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு பாருங்க இந்த இடத்துல. ஓகேவா? ரெண்டு விதமான இது இருக்குது. ஒன்று லோக்கல் ஸ்டோரேஜ், இன்னொன்று செஷன் ஸ்டோரேஜ், அடுத்தது குக்கீஸ். ஓகேவா? இந்த மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்றது என்னன்னா ஒரு பேஜ் டு இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணும்போதும் நெட்டாக இருக்கும். செஷன் ஸ்டோரேஜ் அப்படின்னா நீ இப்போ index.html இருக்கு அப்படின்னா அந்த பேஜில் மட்டும்தான் இருக்கும். இப்போ home.html போனோம்னா செஷன் ஸ்டோரேஜில் வேல்யூ இருக்காது. அப்புறம் குக்கீஸில் என்ன அப்படின்னா ரெண்டும் பண்ணுறது தான், இதுவும் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து 10 MB வரைக்கும் டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம். இதில் அந்த மாதிரிலாம் இல்லை. ஓகேவா? மினிமம் டேட்டா தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ பெட்டர். நான் மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஒரு சில கான்ஃபிகர்டு இன்ஃபர்மேஷன் ஒரு சில பேஜுக்கு மட்டும் வேணும் அப்படின்னும் போது செஷன் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அது உங்களுடைய நீடை பொறுத்து அது மாறும். ஓகேவா? இப்போ இந்த லோக்கல் ஸ்டோரேஜில் எப்படி இந்த இடத்துல டேட்டா எடுத்துன்னு வந்து வச்சு எடுத்து யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இதை நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு இந்த லெட்டு வேறு கான்ஸ்டன்ட் சொல்லியாச்சா? இல்லைண்ணா. ஓகே, அப்படின்னா அதையும் பார்த்துரும். ஓகே, ஸோ இந்த இதில் லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்றது ஜாவாஸ்கிரிப்டோடைய கீவேர்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வாங்குகிற வேல்யூவை லோக்கல் ஸ்டோரேஜ் செட் ஐட்டம் அப்படின்றத போடணும். ஓகே, நார்மலி செட் ஐட்டம் வந்து எதுக்காக அப்படின்னா நீ என்ன கீழே என்ன வேல்யூ கொடுக்க போகிற. யூசர் இமெயில் அப்படின்றது கீ. ஓகேங்களா? ஸ்ட்ரிங்குக்குள்ளார போட்டிருக்கேன். இது என்னவா வேணாலும் இருக்கலாம். யூசர் இமெயில் தான் கிடையாது. உனக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வேல்யூ.
இந்த வேல்யூ வந்து இந்த கீழே ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்னொரு இது வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இருக்காது. இதுவே இந்த இடத்துல இன்புட் டைப் ஐடி கொடுக்கலாம். ஓகே ஓகே. வந்துச்சா? யூசர் இமெயில் யூசர் பாஸ்வேர்டு அப்படின்றது வந்துச்சா? நம்ம கொடுத்தது இங்கே வந்துடுச்சு. சரி, இன்னொரு பேஜ் போகணும்னு சொன்னீங்களா, அது இன்னும் போகவே இல்லையா அப்படின்னா நீ இன்னொரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டு அது எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி ரீடைரக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட்லேயே என்ன சொல்கிறது, நேட்டிவ் மெத்தட்ஸு ரீடைரக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ இன்னொரு பேஜுக்கு போகணுன்னா நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைக் ஏஹெச்எஃப் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஏஹெச்எஃப்ல விண்டோ டாட் ஹெச்எஃப் அப்படின்ற மாதிரி போகணும். ஜாவாஸ்கிரிப்டில் என்ன அப்படின்னா விண்டோ டாட் லொக்கேஷன் ஹெச்எஃப் அப்படின்னு போட்டுட்டு எந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி எழுதிக்கணும். விண்டோ லொக்கேஷன் எந்த பேஜ் ரீடைரக்ஷனுக்கு இது ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய மெத்தட் டு ரீடைரக்ட் ஒன் பேஜ் டு அனதர் பேஜ். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சும்மா ஸ்கிரிப்ட் டேக் போட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும். get login data இந்த பேஜுக்கு வந்தாச்சு. ஃபங்க்ஷன் கால் ஆகலை. ஃபங்க்ஷன் கால் ஆகலை. ஓகேவா? ஏன்னா இன்னும் நம்ம கால் பண்ணவே இல்லை. ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டிக்ளேர் தான் பண்ணியிருக்கோம். சாரி, டிஃபைன் தான் பண்ணியிருக்கோம், டிக்ளேர் பண்ணல. இப்போ இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அது கால் பண்ணுறதா? ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனை இப்போ கால் பண்ணுறோம். இப்போ பாருங்க, ஓகேவா? ஸோ ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் வரும்போது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இதில் இன்னொரு ஒரு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு விஷயம் கேட்பாங்க. அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி எழுதாமல் உள்ளார வரும்போதே ஃபங்க்ஷன் கால் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இமீடியட்லி இன்வோக்டு ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பேர். அது எப்படி இருக்கும் அப்படின்னா கெட் லாகின் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம். ஓகேவா? இந்த மாதிரி சின்டாக்ஸ் வந்து என்னன்னா ஒன்றும் இல்லை, நம்ம எழுதுற அதே ஃபங்க்ஷன் தான். இது வரைக்கும் நம்ம எழுதுறது தான். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம எழுதுறது தான். இங்கே என்னன்னா முன்னாடி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கால் வந்து ஒன்று போட்டுப்பாங்க. இதனுடைய மீனிங்
என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை எழுதிட்டு கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளார வரும்போதே அந்த ஃபங்க்ஷன் வந்து இதாகும். இது வந்து வேலண்டேரியனா கிடையாது, ஆப்ஷனல். உனக்கு ஏதாவது பேராமீட்டர் பாஸ் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா நீ அங்கே பண்ணிக்கலாம். புரியுதா? இதை வந்து இமிடியட்லி இன்வோக் ஐஐஎஃப்இ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இமிடியட்லி இன்வோக்டு ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இதுதான். எழுதி வச்சுக்கோங்க, எல்லாம் பாருங்க. ஓகே, சரி, ஓகே. இங்கே வந்தாச்சு. இந்த ஃபங்க்ஷனில் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, லைக் இப்போ 2 ஸ்பேன் வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். டேட்டாவை காட்ட போகிறேன், அதனால் ஸ்பேனு இந்த 2 இதில் வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா வேல்யூவை ஷோ பண்ண போகிறேன். ஓகே, என்ன வேல்யூ அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ். லோக்கல் ஸ்டோரேஜ் செட் ஐட்டம் வந்து டேட்டாவை செட் பண்ணுறதுக்கு. கெட் ஐட்டம் எதுக்காக அப்படின்னா வேல்யூவை வாங்குறதுக்கு. எதுக்காக இந்த கீவேர்டு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கீவேர்டை வச்சு தான் வேல்யூவை எடுக்க முடியும். லோக்கல் ஸ்டோரேஜ் கெட் ஐட்டம் யூசர் இமெயில். யூசர் இமெயில இருந்து வேல்யூவை எடு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். இப்போ பாருங்க, வந்துச்சா? இங்கே வந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே காட்டணும் அப்படின்னா சிம்பிள். ஒரு வேரியபிளை வாங்கிக்கோ. இது ரெண்டுத்தையும் ஒரு வேரியபிளை வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு இப்போ டாக்குமெண்ட் டாட் என்ன பண்ணணும், ஏன் வேல்யூ கொடுக்காம டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆர் இன்னர் HTML கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு வேல்யூன்ற ஃபீல்டே இருக்காது. ஓகேவா? இன்னர் HTML ஆர் டெக்ஸ்ட் கண்டென்ட் இப்படிதான் நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் பிரேக் யூஸ் பண்ண தேவையில்ல. இருந்தாலும் ஒன்றா காட்டுறதுக்கு இந்த மாதிரி இப்படி தான் ரியாக்ட் ஜேஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஏபிஐயில் இருந்துட்டு நம்ம டோக்கன் வாங்கி லோக்கலில் செட் பண்ணிவிட்டு வேறு வேறு பேஜ் போகும்போது அந்த டோக்கனை பாஸ் பண்ணும். மேபி அது உங்களுக்கு வரும்போது தெரியும். ரியாக்ட் லோக்கல் ஸ்டோரேஜோட யூசேஜ் எதுக்காக அப்படின்றது தெரியும். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா செஷன் அண்டு குக்கீஸில் வந்துட்டு இந்த மாதிரி டேட்டாவை ஸ்டோர் பண்ணி ட்ரை பண்ணி அனுப்புகிறாங்க. இதே தான் லோக்கல் ஸ்டோரேஜுக்கு என்ன தூக்கிட்டு செஷன் ஸ்டோரேஜு செட் ஐட்டம் தான் போட போகிறீங்க. பட் அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றது அது உங்களுடைய ரெக்யர்மெண்ட்டை பேஸ் பண்ணி வரும். லோக்கல் ஸ்டோரேஜ் புரியுதா? புரியுதுண்ணா. சிம்பிள். என்னது, ஒரு கீவேர்டை வச்சு அதில் நான் வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறேன். லோக்கல் ஸ்டோரேஜ் செட் ஐட்டம். இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், டக்குன்னு எழுதுகிற மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே, இந்த இது முடித்து போச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த இது சொல்லிடலாம், அது லெட்டு வேறு ES6 ஃபீச்சர்ஸ். ES6 ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது எல்லாத்தையுமே ES6 ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா
ஓகே, இப்போ வரைக்கும் இது போதும். ஓகே, இப்போ வரைக்கும் இது ஓகே. சரி, ஓகே. எதுக்காக இந்த ES6 ஃபீச்சர்ஸ் அப்படின்றாங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் நம்ம வேர் அப்படின்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இதை எடுத்துடுறேன். ஸோ இங்கே என்ன அவுட்புட் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நேமுக்கு? ஐயோ, வெங்கி தானா? வெங்கி தான் வரும். கரெக்ட், வெங்கி தான் வருது. இப்போ ஷாக்கித் ஷாக்கித் ஓகே. இப்போ ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன் நேம் அப்படின்றது, அதுக்கு அசைன் பண்ணியிருக்கேன் இனிஷியலாக வெங்கி அப்படின்றது. இப்போ அதே வேரியபிளுக்கு ரீஅசைன் பண்ணுறேன், வெங்கி கிடையாது ஷாக்கித் அப்படின்னு சொல்லிட்டு. வேரில் நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா, நீங்கள் இங்கே ரியல் டைமாக பார்க்கும்போது வேரில் ரீஅசைன் பண்ண முடியுது. ரீஅசைன்னா வேல்யூ முதல்ல வெங்கின்னு இருந்துச்சு, இப்போ நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், ஷாக்கித்னு அப்படின்னு மாற்றிருக்கேன். கரெக்டாக அது ஒர்க் அவுட் ஆகுது. வேரில் என்ன செய்ய முடியுது அப்படின்னா, ரீஅசைன் வாட் இஸ் பாசிபிள். ஓகேவா? சரி, ஆல்ரெடி வேர்ன்ற ஒரு இதில் நான் நேமை டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ திரும்பவும் வேர் நேம்னே போடுறேன். இது டெக்னிக்கலாக ரைட்டாக தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு. ஏன்னா ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், திரும்பவும் நான் வேர் நேம்னே போட்டிருக்கேன். அப்படின்னா எக்ஸ்ட்ரா மெமரி தான் கிரியேட் பண்ணும். ஓகேவா? இதான் கார்பேஜ் கலெக்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க டெக்னிக்கல் டேர்மில். இப்போ உங்களுக்கு தேவையில்லை, பட் ஆனால் இப்போ இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது, ஆல்ரெடி தான் கிரியேட் பண்ணிட்டேன். இது யாராவது மடப்பையன் எவனா பண்ணுவானா? கண்டிப்பாக பண்ணுவோம். இந்த வேர் அப்படின்றது அதுதான் பிரச்சனை. ஓகேவா? இப்போ நம்ம 5-6 லைனில் நம்ம டிக்ளேர் பண்ணும்போது ஈஸியாக தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் மேலே தான் இருக்க வேறு ஏதாவது நேம் ஒன்றுன்னு போட்டுக்கோ அப்படின்ட்டு நம்ம எழுதுகிற கோடிங்கில் விபின், சிதம்பரம், ஃப்ராங்க்லின், ஈவன் நான் கொடுமை என்ன பண்ணுவேன்னா சேம் நேமே நான் திரும்பவும் டிக்ளேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன அவுட்புட் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எரர் அடிக்கணும். எரர் அடிக்குமா? சரி, ஓகே. ஷாக்கித் தான் வரும். ஓகேவா? ஸோ வேர் அப்படின்றது இதுதான் பிரச்சனை. ஆல்ரெடி இருக்கு, அப்புறம் ஏன்னா திரும்ப வருது அசைன் பண்ற அப்படின்னா இது வேர் கேட்கவே கேட்காது. ஓகேவா? வேர்ல ரீ அசைன்மெண்ட் இஸ் பாசிபிள் அண்ட் redeclaration ஆல்சோ பாசிபிள். ஓகேவா? ரீஅசைன்மெண்ட் பண்ணுறேன், அதாவது ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறேன், அதுக்கு வேறு வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன், அதுவும் ஒர்க் ஆகுது. ஆல்ரெடி ஒரு வேரியபிள் இருக்குது, திரும்ப அதே வேரியபிளை கிரியேட் பண்ணுறேன், அப்படியும் ஒர்க் அவுட் ஆகுது. ஓகேவா? இதுதான் வேர். இப்போ லெட்டு பார்ப்போம். இப்போ லெட்டில் நேம் ஈக்குவல் டு வெங்கின்னு கொடுத்துருக்கு. ஓகேவா? கரெக்ட், நேம் ஈக்குவல் டு வெங்கி கொடுத்தா அதுதான் வரும். இப்போ ஷாக்கித்துன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். அதே தான் வருது, ஷாக்கித் தான் வருது. அப்புறம் என்ன பெரிய இது டிஃப்ரென்ஸாக கண்டாங்கன்னு தெரியல எனக்கு. அதானே ரீஅசைன்மெண்ட் இஸ் பாசிபிள். ரீஅசைன்மெண்ட் தான் பண்ண முடியுது, ஆல்ரெடி இருக்கு, அதனுடைய வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன். சரி, ஓகே. வேருக்கு பண்ண மாதிரி இங்கே ஒன்று பண்ணோம். லெட்டு நேம், இது மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சு, இது தண்டம் அப்படின்னா குட் பாய், ஒர்க் அவுட் ஆகலை.
நேம் வந்து ஆல்ரெடி டிக்ளேர்டு அப்படின்னு வருதா. ஸோ இது என்ன செக் பண்ணும் அப்படின்னா இதே மாதிரி நேம் ஆல்ரெடி இருக்கான்னு செக் பண்ணும். வேற அதெல்லாம் கண்டுக்காது. நீ எத்தனை டைம் வேணாலும் கொடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப இது மூலியமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இஸ் நாட் பாசிபிள் அப்படின்றது தெரியுது. ரீடிக்ளரேஷன் இஸ் நாட் பாசிபிள். அசைன்மெண்ட் மட்டும்தான் பாசிபிள். அதாவது ஒரு வேரியபிளை கொடுப்ப அதுக்கு வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் திரும்ப திரும்ப அதே வேரியபிளை டிக்ளேர் பண்ணாது. அப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த வேரோட யூசேஜ் நமக்கு கார்பேஜ் கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கொடுக்கும். அது இந்த விஷயத்துல நடக்காது. புரியுதா லெட்டுக்கும் வேருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு? புரியுதுண்ணா. ஓகே. சாரதி, செல்வா, வாயை திறக்கலாம். டவுட்டா இருந்தா கேட்கலாம். ஓகேடா. இப்ப இன்னொன்னு யாரு அப்படின்னா கான்ஸ்ட். நேம் வந்து கான்ஸ்ட் வெங்கி அப்படின்னு கொடுக்குறேன். ஐயோ அது ஒர்க் அவுட் ஆகுதே. கான்ஸ்ட் நேம் வெங்கி. ஓகேவா? இந்த நேம் வெங்கின்றத கொடுத்தாச்சு. ஓகே. இப்ப நேம் ஈக்குவல் டு சக்தி என்ன வரும்? ஓகே வெங்கி தான் வரும். ஒண்ணுமே வரல. அசைன்மெண்ட் டு கான்ஸ்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுது. அதாவது நீ கான்ஸ்ட் அப்படின்னா கான்ஸ்டன்ட் அதாவது நிலையான அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நேம் வந்து வெங்கின்னு கொடுத்துட்டா சாவர வரைக்கும் அது வெங்கி தான். அதை உன்னால ரீஅசைன்மெண்ட் பண்ண முடியாது. அப்ப ரீஅசைன்மெண்ட் இஸ் நாட் பாசிபிள். whereas letல ரீஅசைன்மெண்ட் பாசிபிள் ஆனா ரீடிக்ளரேஷன் நாட் பாசிபிள். கான்ஸ்ட்ல எக்ஸாம்பிள். ஆனா இந்த கான்ஸ்ட்லாம் எங்க நான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பையோட வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும் 22/7. இது எப்படியா மாறுமா அப்படின்னு கேட்டா ஆனா 3.14 வரும்னு சொல்லக்கூடாது. அதுவும் சேம் தான். கரெக்டாக தானே? இந்த பையோட வேல்யூ இவ்வளவுதான். அதே மாதிரி வாரத்துல எத்தனை நாள் அப்படின்னா 7 நாள் தான். 12 months தான். கரெக்டு தானே? இந்த மாதிரியான ஸ்டாண்டர்டான விஷயத்துக்கு இந்த கான்ஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. உன்னால திரும்ப சேஞ்சே பண்ணக்கூடாது. அதாவது பையோட வேல்யூ 22/7 அப்படின்னா இது எப்பயுமே த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே இதுதான் இருக்கும். நீ உங்கள் இஷ்டத்துக்கு 23/7 24/7 அதெல்லாம் போடக்கூடாது. 22/7 அப்படின்றது தான் பையோட வேல்யூ அப்படின்னா இது மட்டும்தான் எப்பயுமே இருக்கும். புரியுதா? இதுதான் கான்ஸ்ட். கான்ஸ்ட் அப்படின்றது ரீஅசைன்மெண்ட் பாசிபிள் கிடையாது. ரீடிக்ளரேஷன் பண்றேன். ரீஅசைன்மெண்ட்டுக்கு அது ஒத்துக்கல. ரீடிக்ளரேஷனுக்கு அது ஒத்துக்கல. அப்ப ரீடிக்ளரேஷன் ஆல்சோ நாட் பாசிபிள். அப்ப வேர் மட்டும் என்ன பண்ணுதுன்னா எதை வேணாலும் பண்ணுது. அப்ப எதை வேணாலும் பண்ணுது அப்படின்னும் போது அங்க ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஏதாவது ஒரு விஷயத்தை தான் பண்ணுது. அதனால தான் இந்த லெட் அண்ட் கான்ஸ்ட் ரெண்டுத்தையுமே விட்டுருக்காங்க. ஓகேவா? நார்மலாக இது எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குளோபல் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க வேரியபிளுக்கு. இது ஃபங்க்ஷன் ஆர் பிளாக் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னா குளோபல் ஸ்கோப் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன்.
ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். நேம் வெங்கி. சூப்பர். ஓகேவா? ஃபங்க்ஷன் இதோட முடிஞ்சு போச்சு. நான் வெளியே கால் எங்க எனக்கு என்ன சாக்கிட்டு வருது? என்னடா இது? நான் index.html இருக்கு. புரியல. index.html டேட்டா.html தான்டா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். இதோ வரலாம். அது ஏதோ கேட்ச் இருந்து வருது போல. பயந்துட்டேன். என்னடா அது என் பையன் எப்படா டமா லோடு வருது. சரி, ஓகே. இப்போ யூநேம் இஸ் நாட் டிஃபைன்டு. என்னென்ன சொல்றீங்க? ஆல்ரெடி தான் இருக்கே அப்படின்னா இப்போ இதுக்குள்ளார வரும். எங்கடா அது? உள்ளார வருது அப்படின்னா ஃபங்க்ஷன் ஸ்கோப் அப்படின்னா இதுக்குள்ளார மட்டும்தான். இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகி முடிகிற வரைக்கும் தான் அதனுடைய ஸ்கோப் இருக்கு. ஓகேவா? இதுவே வெளியே வந்துட்டா அது செத்து போயிடும். அப்படின்னா இதுதான் கரெக்டும் கூட. ஏன்னா நீங்கள் இதுக்குள்ளார நீங்கள் ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணிட்டு என்ன வேணாலும் மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். வெளியே வரும்போது அதனுடைய விஷயமே தேவையில்லை அப்படின்னும் போது லெட் யூஸ் பண்ணலாம். ஸோ இதே வேருக்கு யூஸ் பண்ணும். அதே தான் வேருக்கு இந்த மாதிரி போடுறோம். என்ன வந்திருக்கு? ஏப்பா ஓகேவா? வேறும் ஃபங்க்ஷன் ஸ்கோப் தான். உள்ளார வச்சுக்கிட்டு யூநேம் இஸ் நாட் டிஃபைன் அப்படின்ற மாதிரி வந்தாச்சு. ஓகேவா? சரி, குளோபல் ஸ்கோப் அப்படின்றீங்களே அது என்ன அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டு எந்த இடத்துல வேணாலும் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் அதை வாங்கிக்கலாம். ஓகேவா? அதுதான் குளோபல் ஸ்கோப். நீங்கள் பிளாக் ஸ்கோப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த மாதிரி இதுக்குள்ளாரையா வாங்கி இதுக்குள்ளாரையே முடிச்சுக்கலாம். லெட் அப்படின்ற மாதிரி ஒன்று வாங்கிட்டு இதுக்குள்ளார மட்டும்தான் இருக்கும், வெளியே வந்தால் இருக்காது. ஓகேவா? ஃபங்க்ஷன் ஸ்கோப் அப்படின்னா இதுக்குள்ளார மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும், இங்கேயே எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த லெட்டு வேறு கான்ஸ்ட். நீங்கள் பெருசாக தெரிஞ்ச வேண்டியது என்னன்னா வேர் வந்து ஒரு டுபாக்கூர். தட் மீன்ஸ் அது எல்லாத்தையுமே அலோவ் பண்ணும். ரீஅசைன்மெண்ட்டு, ரீடிக்ளரேஷன். வேற லெட் அண்ட் கான்ஸ்ட்டு கொஞ்சம் பார்த்து தான் ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ கான்ஸ்ட் அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு சிக்கல் ஒன்று இருக்கும். என்ன அப்படின்னா கான்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஃபால்ஸ்னு கொடுத்தா அது அசைன்மெண்ட் டு கான்ஸ்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இதே நம்பர் எடுத்துக்காது. ஓகேவா? இது எல்லாமே என்ன டேட்டா டைப் அப்படின்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். இது எல்லாமே ப்ரிமிட்டிவ். நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட்.
ஏஜ் நேம்னு வருது. நான் ப்ரிமிட்டிவ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈவன் கான்ஸ்ட் வேரியபிளாக இருந்தாலும் அதனுடைய வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியும். ஏஜ் 12ன்னு இருக்கா, நான் இதை மட்டும் எடுத்து ஏஜ் 35 அப்படின்னு மாத்துறேன். இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா மாறுது. ஓகேவா? இந்த இடத்துல வந்துட்டு ஆனால் கான்ஸ்டன்ட் போட்டிருக்கீங்க, அது வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னா சேஞ்ச் ஆகாது. ஆனால் மேலே பார்த்துக்கோ சேஞ்ச் ஆகும் when it comes டேட்டா டைப் வந்து ஆப்ஜெக்டாக இருக்கும். இது மட்டும்தான் ட்ரிக்கி. ஓகேங்களா? வேற எதுவுமே இதில் ட்ரிக்கியே கிடையாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். கான்ஸ்ட்னா கான்ஸ்ட் தான். ஓகேவா?